விஜய் டிவியில் எல்லாத்துக்கும் மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்க சிறகடிக்க ஆசை சீரியலில் ப்ரௌன் மணி அப்படின்ற கேரக்டரில் மலேசியா மாமாவாக நடித்தவர் தான் ஆக்டர் விசி ஜெயமணி. இவர் இன்னைக்கு மாரடைப்பால் உயிரிழந்திருக்க சம்பவம் பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவர் முன்னாடி திருமதி செல்வம் சீரியலில் நடித்தது மூலமாக பாப்புலர் ஆனார். பூங்காவனம் அப்படின்ற கேரக்டரில் எல்லாத்தோட மனசுலையும் இடம் பிடிச்சிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து கல்யாண பரிசு உள்ளிட்ட சில சீரியலில் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் 40க்கும் மேற்பட்ட சீரியல் டைரக்ட் பண்ணியிருக்கிறதாகவும், இவருக்கு டப்பிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சிங்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆக்டிங்கில் என்ன ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் பக்காவாக முடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டாக ரீசெண்ட் இன்டர்வியூவில் பேசியிருந்தாரு. மேலும் மகளோட திருமணத்தையும் ரீசெண்டாக தான் முடிச்சிருந்தாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு இன்னைக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவர் உயிரிழந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சிறகடிக்க ஆசை சீரியலில் செல்வம் கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்க ஆக்டர் பழனியப்பன் தான் ரொம்ப எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது திருமதி செல்வத்தில் பூங்காவனம் கேரக்டரில் நடித்து நடிகர் சங்கம் மற்றும் டப்பிங் யூனியன் உறுப்பினராக இருக்க ஜெயமணி அண்ணன் அவர்கள் மாரடைப்பு காரணமாக இறந்து போயிட்டாரு. இதை நான் வருத்தத்தோட ஷேர் பண்ணுறேன். அவரோட ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட ஷேர் பண்ணியிருக்காரு. இதை கேள்விப்பட்ட மற்ற சீரியல் மெம்பர்ஸுமே அவங்களோட இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா ஹெல்த்தியாக இருந்தவர் திடீர்னு மாரடைப்பால் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பலருமே அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மலேசியா மாமா அப்படின்ற கேரக்டரில் சிறகடிக்க ஆசை சீரியலில் கொஞ்ச நாள் நடிச்சிருந்தாலும் ப்ரௌன் மணி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேரக்டரை ரொம்ப சூப்பராக எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்படி திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பலருமே அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க.